அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நண்பர்களே. நேற்று நம்ம கொடுத்த டியர் 1 மணி, கேர்ள் 3 மணி, டியர் 8 மணி இதுக்கு என்ன நம்ம கொடுத்துருந்தோம், என்ன மாதிரி வின்னிங் விழுந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறது தான். ஒரு சின்ன விஷயமா இதை முடிச்சிடுறேன். நேற்று ரிசல்ட் 394. இதில் வந்து ஆல் போர்டு வந்து நான் 3 அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஏ போர்டில் 3 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்ததுங்க நேற்று. சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக 394 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி 334 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் நேற்று. 394 நான் கொடுத்தது வந்து 12:20 கொடுத்துட்டேன். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 1 3 அப்படின்ட்டு, ஏ போர்டில் வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துருந்தேன். அது நேற்று வந்து நிறைய பேர் வின்னிங்க வாங்கியிருந்தாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நேற்று கேரில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ராங்காக அப்படின்னு என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி போர்டில் 5ம் சி போர்டில் 8ம் அப்படி சொல்லிட்டு 10 செட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். அவர் கஸ்டமர் வந்து பி போர்டில் அவர் 5 இதில் ஒரு 8, அப்போ அதாவது மொத்தம் அவர் 40 செட்டு வச்சுக்கிட்டாரு. இது வந்து அப்புறம் வின்னிங் வாங்கினதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் டிக்ளேர் பண்ணது. சரிங்களா? ஸோ நான் நேற்று என்ன மிஷின் நம்பர் வந்து நான் நேற்று என்ன கணக்கு பண்ணேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து 148க்கு நான் வந்து 348 அப்படி சொல்லிட்டு ஒரு கணக்கு பண்ணேன். 348 338 அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணேன். எனக்கு ஏ போர்டில் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் வந்து நேற்று 348ங்கிறது நம்ம இதிலே கொடுத்துருந்துருக்கேன். எனக்கு கடைசி ஃபைனல் ஸ்டேஜில் எனக்கு பி போர்டில் கொஞ்சம் 4 பதிலாக ஒரு வேளை 5 வருமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். இதான் நான் நேற்று கேஎலுக்கு கொடுத்த வின்னிங்க. ஸோ இதுக்கு அடுத்தப்போ நைட்டு 8 மணிக்கு டியருக்கு நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா, சி போர்டில் 2 அல்லது 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். சி போர்டிலும் அது வந்து ஒரு நல்லபடியாக ஒரு வெற்றி வந்துருச்சு. இதுதான் நண்பர்களே நான் கொடுத்தது நேற்று. சரிங்களா? இதுதான் நான் வந்து நேற்று கொடுத்தேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்ருக்கேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? சரி, அதே மாதிரி நம்ம நேற்று வந்து நம்ம எடுத்த கெஸ்ஸிங் வந்து நம்மளுக்கு மிஷின் நம்பர் வர வச்சு தான் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு உட்கார மாதிரி ஆகிடுச்சு. சரி நண்பர்களே, இப்போ இன்றைக்கி என்ன மாதிரி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த ஒரு 3 நாள் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 124 715 148 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. சரி, 1க்கு 7 1க்கு நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நிப்பாட்டியிருக்கிறது. இந்த இடத்துல ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 1க்கு 7 அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்னவாக வரும், அதாவது 171 அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆகிருக்கு நம்மளுக்கு. ஸோ இதுபடி கணக்குப்படி வச்சா நம்மளுக்கு என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1க்கு 7 7க்கு 1 அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் 9 வரலாம். ஓகேவா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ரம்மி மாதிரி 214 அப்படிங்கும்போது இவன் வந்து 2 1 4 4க்கு வந்து திரும்பி இவன் இறங்கினா இவன் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 வரலாம் வர மாதிரி தோணுது. சாரி, 2 கூட எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஒருவேளை இவன் 2 அப்படிங்கிற இடத்துல இவன் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 214 அப்படின்னு போயிட்டானனால எனக்கு தெரிஞ்சு 4 அப்படிங்கும்போது இந்த ஒரு மாதத்தில் தான் நான் இந்த 3 நாளை தான் கணக்கு எடுக்கிறேன். 2க்கு 1 1க்கு 4 4க்கு இவன் ஒரு வேளை, ஏன்னா நேற்று ஃபுல்லாகவே நம்மளுக்கு நம்பரில் மிஷினில் பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்தாலும் சரி, நம்மளுக்கு ரிசல்ட்டில் 7க்கு 1 1க்கு 4 5க்கு 8 ஃபுல்லாக பவர் நம்பராக வந்ததுனால ஒரு வேளை இவன் இன்றைக்கி வந்து பி போர்டில் பார்த்தீங்கன்னா 5 அப்படி சொல்லிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரி, 4 5 8 4க்கு 1 ப்ளஸ்ஸு 5க்கு 8 அப்படிங்கும்போது 5க்கு 8 பவரில் வச்சதுனால ஒரு வேளை இவன் இறக்குனால் இவன் எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ்ஸில் அடிப்பானா, ப்ளஸ்ஸு அதாவது 4 + 1 5 8க்கு 9 அடிப்பானா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு அந்த பேட்டர்ன்லேருந்து வராமல் ஒரு வேளை இவன் அந்த 8க்கு வந்து பவர் எடுத்து கொண்டு வந்து ஒரு வேளை இவன் வந்து 1 வைக்கலாங்கிற மாதிரி தோணுது. அப்படிங்கும்போது உங்கள் கணக்கில் 951 இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? 951 இன்றைக்கும் மிஷின் நம்பர் அப்ரோச் பண்ணி போனால் போர்டு கன்ஃபார்மாக உட்காரும். நான் அதனால் இன்றைக்கி கம்மியாக தான் எடுத்து கொடுக்க போகிறேன். நம்மளுக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக அதில் எடுத்து கொடுக்குறதுல போர்டு கன்ஃபார்மாக கொடுத்துருவோம், ஆல் போர்டு கன்ஃபார்மாக கொடுத்துருவேன்.
ஏன்னா ஆல் போர்டு எனக்கு தெரிஞ்சு எனக்கு 2 போர்டை உட்கார வைக்கணும். அதுதான் என்னோட டார்கெட். ஒரு நம்பரை உட்கார வைக்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு நம்பரே டவுட்டாக ஐயோ வருமா வராதான்னு நினச்சிக்கூடிய இருக்க சுச்சுவேஷன் வரக்கூடாது. 951 உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு போன மாத சார்ட்டை ஒரு நிமிஷம் பார்ப்போம். ஸோ இந்த போன மாத சார்ட்டில் 148 5148 அப்படிங்கிற மாதிரி சிமிலியராக போன மாதத்தில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5148 அப்படிங்கிறது வந்து 145 அப்படிங்கிறதும் 148 அப்படிங்கிறதும் கொஞ்சம் சிமிலராக இருந்தாலும் 148 ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நான் டார்கெட் பண்ணிக்கிறேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7158 5148 இது ரெண்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, 7க்கு 8 5க்கு 6 1க்கு 0 5க்கு 1 அப்படின்னா 4க்கு 0 8க்கு 6 6006 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரியா? 6006 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. அப்படி அவன் சி போர்டில் கிடச்சிட்டு அந்த 6 அப்படின்னு அவன் கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு வேளை இவன் மிஷின் நம்பர் வர விட்டு அதுலேருந்து ஏதோ மாற்றி அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5148 அப்படிங்கும்போது 5144. சரி, இப்போ 2 செட்டு தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்தபடியாக ஒரே ஒரு செட்டு நான் வந்து கொடுக்கணும்னு நினச்சால் அது வந்து 5144 இருக்குது பார்த்தீங்களா? அப்படிங்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா 10 4க்கு 5 4க்கு 6 அப்படின்னா 8க்கு 0 10 50. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 51க்கு 86 4க்கு 5 4க்கு 9 அப்படின்னா 8க்கு 4க்கு 9னா 8க்கு 3. ஸோ நான் வந்து இந்த இடத்துல மொத்தம் 4 செட்டோட இன்னைக்குரிய கெஸ்ஸிங்கை நான் முடிச்சுக்கிறேன். மேற்கொண்டு இதையும் தாண்டி ஸ்ட்ராங் நம்பரு நான் ஆல் போர்டு மட்டும் ப்ளே பண்ணுற நண்பர்களே அப்படிங்கிற மாதிரி என் நண்பர் யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு ஜிபேல 250 ரூபா அனுப்பிடுங்க. நான் நேற்று இது தான் கொடுத்துருக்கேன். ஒரு ஷோக்கு எனக்கு இது தான். சரியா? விருப்பம் இருந்தால் மட்டும், நான் யாரையும் கம்பல் பண்ணல. நிறைய பேர் நம்மள்ட்ட வின்னிங் வாங்கியிருக்காங்க. வாங்கினதை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? எனக்கு ஒரு ஷோக்கு வந்து ஜிபே 250 ரூபா அனுப்பிடுங்க. வின்னிங் வந்து அதுலேருந்து எனக்கு ஷேர். அவ்வளோதான். சரியா? சரி, இப்போ நான் தெளிவாக என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 951 6006 1050 8653 முடிஞ்சு. உங்கள் கணக்கில் தான் எடுத்துங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஆல் போர்டு, இந்த போர்டு, இந்த ஏபிஎஸ்சிபிசி, இந்த லொட்டுலோஸுக்கு எல்லாமே வந்து 2:30 மணிக்கு மேலே தான் என்னால் எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா ஓரளவுக்கு இப்போ கெஸ்ஸிங் கொஞ்சம் மாறி வருது. அதனால தான் நான் சொல்கிறேன். எனக்கு இப்போதைக்கு ஆல் போர்டில் ஒரே ஒரு நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 0 தான் இப்போதைக்கு நான் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி ரம்மி வந்தாலும் வரலாம். சரியா? ரம்மி வந்தாலும் வரலாம். அதை ரம்மி 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். ஏன்னா சரி, இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு சின்ன உதாரணமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50-50 ரிசல்ட்டை நான் எடுத்து காமிக்கிறேன். இதில் என்ன அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3. சரியா? அந்த சி போர்டில் இருக்க தான் ஒரு நம்பர் மாறி இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு வேளை ரம்மி ரிசல்ட்டு கொண்டு வரலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது ஏன் தோணுது, எதுக்கு தோணுது அப்படின்னா, இந்த மாதம் ரிசல்ட்டு 3 நாள் அப்படி தான் வந்திருக்கு. எல்லாம் சிமிலியராக நேற்று பார்த்தீங்கன்னா 51-48 51-48 4 5 ஒரு பேரு. சரிங்களா? 4 5 பக்கத்தில் இங்கே 1 இருக்குது. இடையில வந்து 2 3 விட்டுட்டான். அப்படிங்கும்போது இந்த கேப்பில் இருக்க நம்பர் ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 2 3 6 இந்த மாதிரி ஏதாச்சும் உட்கார்ற மாதிரி தெரியும். ஆனால் வந்து இது மிஷின் நம்பர் வர வச்சு தான் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். சரிங்களா?
சரி, ஜிபே நம்பர் மென்ஷன் பண்ணிட்டேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். சரியா? அதே மாதிரி வின்னிங் வாங்கினீங்கன்னா ஏதோ நான் வின்னிங் வாங்கிட்டேன் நண்பா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்களா கேட்டிங்களா அப்படின்னா உங்களுக்கே தோண வேணாமா? சரி, இவ்வளோ தூரம் எடுத்து கொடுத்துருக்காரு, ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுத்துருக்காரு, வின்னிங் வாங்கினா ஏதோ நம்மளால் முடிஞ்சது கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது கூட இல்லையேங்கிறது தான் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இது ஒரு பக்கம் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்து வின்னிங் கொடுத்தாலுமே இன்னொரு பக்கம் உங்களால் தான் நண்பன் இன்றைக்கி வின்னிங் ஆனால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுக்குற அளவு கூட நம்ம மனுஷங்களுக்கு இல்லையே அப்படின்னு தான் ரொம்ப வேதனைகளாக எனக்கு இருக்குது. சரி, பரவாயில்ல, அவங்களா ஒரு நாள் யோசிச்சுட்டு வரட்டும், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இதான் நண்பா என்னுடைய நம்பர், இதுதான் ஜிபே. ஒன்லி கேரளா பீப்புள்ஸ்க்கு கெஸ்ஸிங் நம்பர் தரப்படும். ஓகேவா? திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன். இவ்வளோ தான் விஷயங்கள், ரொம்ப போட்டு உங்களை குழப்பிக்க வேணாம். கம்மியாக தான் செட்டு கொடுத்துருக்கேன். நான் ஏன் நான் கம்மியாக கொடுத்துருக்கேன், இப்போ இதில் இப்படி தான் இருக்குது. ஆனால் மிஷின் நம்பர் வந்தோடனே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உட்காருது. அப்படிங்கும்போது அப்போ இப்போயும் 10 செட்டு கொடுத்துட்டு அப்பையும் 10 செட்டு கொடுத்தா என்னடா இப்போ அதுக்கு பேசாமல் சும்மாவே வந்துட்டு போயிடலாமேங்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இருக்கிற கெஸ்ஸிங்க்கு நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு 4 செட்டு தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த 4 செட்டையும் சப்ஸ்டியூட்டில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா இந்த மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமோ இல்லை நான் இப்போ இந்த எடுத்து கொடுத்த இந்த 951 இருக்கட்டும், இல்லை 006 இருக்கட்டும், இல்லை 05050 இருக்கட்டும், 653 இருக்கட்டும், இது எல்லாமே இந்த 2:30 மணி ரிசல்ட்டு. இப்போ 10:30 மணி, 11:30 மணி, 12:30 மணி, 1:30 மணி, 2:30 மணின்னு சொல்லிட்டு இந்த 5 ஷோவில் எதுலையாச்சும் ஒரு ஷோவில் இந்த நம்பர் பாஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த நம்பர் திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ மிஷின் நம்பரை வச்சு கணக்கு பண்ணும்போது தான் ஓரளவுக்கு உட்காரும். இதுவும் ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒரு சில நாள் இது நம்பர் கொடுக்கும்போது டேரெக்டாக இதில் பாஸ் ஆகிடுச்சு. இந்த வரக்கூடிய ட்ராலையோ இல்லை டியர்லேயே நான் நிறைய நாள் என் நம்பரில் டியரில் டேரெக்டாகவே பாஸ் ஆகிருக்கு. 653 ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 050 9551 006 அப்படியே டியர்லேயே பாஸ் ஆகும்போது ஆஹா அப்போ என்னடா நம்ம கணக்கெடுத்து இதில் பாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்த வழியாக நம்ம என்ன பண்ணுறதுன்னா 2:30 மணி மிஷின் நம்பர் வச்சு தான் நம்மளால் கணக்கு எடுக்க முடியுது. இதுவும் ஒரு விஷயமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு வச்சுங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கிற மட்டும் நம்மள்ட்ட வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் வாங்கிக்கலாம். மற்றபடி நான் கொடுத்துருக்க கெஸ்ஸிங் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீட்டில் சூப்பரான வெற்றியோட ஒரு அருமையான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த மாதிரி தான் நண்பா நான் கொடுப்பேன். போர்டுனா போர்டு, ஆல் போர்டுனா ஆல் போர்டு, அவ்வளோதான். சரியா? அது நான் ஒரு ஷோக்கு 250 ரூபா, அவ்வளோதான். எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் வாங்கிட்டுருக்கேன். விருப்பம் இருந்தாலும் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். டியருக்கு 1 மணி அதே மாதிரி சொல்லிடுறேன். நான் 6 மணிக்கு நான் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா மிடில் ஷாட்டில் ஆடுறதுனால மாப்பிள்ளை எப்படி வைக்கிறான்னு தெரில. டியர் 1 மணி, கேஎல் 3 மணி, அடுத்தது பார்த்தீங்கன்னா டியர் 8 மணி, அவ்வளோதான். 6 மணிக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா 6 மணிக்கு நம்மளை எப்படி போட்டாலும் கவுத்துருவாங்க. இதான் விஷயம். திரும்ப அடுத்த வேலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.